ஹலோ 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 யாரு? கோபால், கவிதை கோபால். நீங்க யாரு? ஏய், நான் யாருன்னு நான் தானே செஞ்சு முத்து பேசுறேன். ஓ, செஞ்சு முத்த சொல்றேன் முத்து. எங்க இருக்க? நான் இங்க ஒரு சேனலுக்கு வந்திருக்கேன்டா. எங்க இருக்க? ஒரு சேனலுக்கு போயிருக்கேன். சொல்லாத, எங்க இருக்கன்றது எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு. உண்மையில இப்போ ஒரு சேனல்ல தான் இருக்கேன். எங்க சேனல்ல? வெளியே ஒரு சேனல்ல இருக்கேன். நீ இப்ப என்ன பண்ற, என்ன போற வரன்றது எனக்கு தெரியும். சரி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ற? சரி, என்ன சொன்ன? ஏண்டா, அந்த ஆரஞ்சு மிட்டாய் பிரபா நம்மளெல்லாம் நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டான். அவனை போய் சூனியம் வைடான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சா. நான் சொன்னது என்ன, நீ செஞ்சது என்ன? நீ என்ன சொன்ன, நான் என்ன செஞ்சேன்? உன்கிட்ட எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ண சொன்னேன்? என்ன பண்ண சொன்னேன்? அந்த எலுமிச்சம்பழத்தை 4 கட் பண்ணி வீட்டுக்கு 4 பக்கமும் போடுறா. அந்த பொம்மையை எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல வச்சு நான் சொல்ற மாதிரி மந்திரம் சொல்லி பூஜை பண்றான்னு சொல்லி அனுப்பிச்சான்ல. அதை விட்டுட்டு பாதி பொம்மையை எடுத்துன்னு போய் பூஜை பண்ணுகிறியே, அப்புறம் எப்படி அந்த சூனியம் போயிக்கும்? அந்த சூனியம் உனக்கே திருப்பி அடிக்கண்டா வெண்ண. அப்படியா? நான் சொன்னதை ஒழுங்கா செய்யறான்னு சொன்னாக்கா நீ மாட்டு போய் வாய்ஸ் இது பண்ணி இருக்கிற. என்ன எல்லாம் மறந்து போச்சா? ஆமா, மறந்துருச்சு. சொல்லு. என்னத்தடா உனக்கு ஞாபகப்படுத்துறது? அவன் பண்ண கொடுமை எல்லாம் உனக்கு மறந்து போச்சாடா? ஆமாடா, மறந்துட்டேன்னு சொல்லு. என்ன ஏண்டா, நீ இந்துவை எவ்வளவு உயிருக்கு உயிர அளவு பண்ண சொல்றா? பண்ணியா இல்லையா? அண்ணன் சொல்லு. இல்லடா, உண்மையே சொல்றா, பண்ணியா இல்லையா? பண்ணண்டா, சொல்றேன். பண்ணல. இந்து இல்லைன்னா என்னால வாழ்க்கையே இல்லைன்னா, இந்து இல்லைன்னா நான் இறந்து போயிடுவேன், செத்து போடுவேன், என்கிட்ட சொன்னியா இல்லையா? டேய், நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லையடா. ஏன்டா எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் ஜாக்கு? மாத்தி பேசுகிறாரு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஸ்மால் பாஸ் வீட்ல நம்ம இருக்கும்போது நீ என்கிட்ட பேசிருக்கிற, இந்து இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன்னு என்கிட்ட பேசிக்கிறியா? டேய், நீ அப்படியெல்லாம் பேசி என் வாழ்க்கை கூட வச்சிடாதடா. சரி, நீ என்ன சொன்ன? இந்து அப்ப லவ் பண்றேன்னு நிச்சயம். நானும் லவ் பண்ணேன். இந்து உன்னை லவ் பண்றேன்னுச்சு? ஆமா. உன் அழகுல மயங்கி அதுவே வந்து சொன்னிச்சா, இல்ல நீ சொல்ல வச்சியா? என்ன சொல்லு? இப்ப இந்து உனக்கு வேணுமா வேணாவடா? வேணாண்டா, எனக்கு வேற பொண்ணு பார்த்துட்டு இருக்கேங்க. வேற பொண்ணு தான் வேணுமா? ஆமா, வேற பொண்ணு பார்த்துட்டு இருக்கேங்க. அந்த ஆரஞ்சு மிட்டாய் பிரபா உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பொண்ணும் கிடைக்காது. நீ அவனை நம்பி போய் பொண்ணு பார்க்க சொன்னா அவனுக்கு ஒன்னும் பார்த்து வைக்க மாட்டான். கட்சி வரைக்கும் நீ இப்படியே தான் மொட்டை பையனா இருக்கணும், சரியா? சரி, ஓகே. அவனை நம்பாத, சொல்றத கேளு. அவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் செட் ஆகாது. அவனை அழிக்கிறது தான் நமக்கு முன்னேறதுக்கான ஒரே வழி. சரி, ஓகே. என்னடா ஓகேன்ற? அவனை சீக்கிரம் முச்சி சொல்லடா. சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சுன்னா இந்நேரம் அவனுக்கு பக்கவாதம் கையும் காலும் 2 பக்கம் இழுத்துன்னு போயிருக்கும். சரி, ஓகே ஓகே. ஸ்மால் பாஸ்ல நம்மளை வச்சு எவ்வளவு பணம் சம்பாதிச்சான் தெரியுதா? தெரியுண்டா சொல்லு. இல்ல தெரியுண்டானாக்கா அதுக்கு என்னடா வழி? இல்ல நீ கூட்டு கலவாணி, நீ அவங்க கூட சேர்ந்து பணம் வாங்கின்னு கேம் ஆடுறியா? இல்லடா, நான் அதுக்குடா வந்துட்டு பணம் வாங்க போறேன். நேற்று வரைக்கும் அவனை அழிக்கிறது தான் உன்னுடைய குறிக்கோள் நின்று இன்னைக்கு மாத்தி பேசுறியே. டேய், நான் எப்பவும் ஒன்னதான்டா பேசுறேன். இல்லையே, உன்கிட்ட பேச்சுல மாத்தம் தெரியுது தம்பி. எதனா தனியா போட்டு வாங்கிட்டியா? டேய், அவன் சம்பளமே கொடுக்க மாட்டாங்க, நீ வேற. கவிதை கோபால், சொல்லு. மனுஷன்னா நாணயம் முக்கியம். புரியுதா சொல்றது? சரி, ஓகே. இது மாரி நாணயம் இல்லாம நினைக்கிறிய உனக்கு அசிங்கமா இல்ல? என்ன அசிங்கமா இல்ல? ஏண்டா உனக்கு நாணயம் இல்லாம நினைக்கிறிய, அசிங்கமா இல்ல? சரி, சொல்லு. உனக்கு அசிங்கமா இல்லையாடான்றேன். உனக்கு நாணயம் இருக்கா? உனக்கு நாணயம் இருக்குதாடா? உனக்கு இருக்கு. சொல்லு. ஏண்டா ஒரு மனுஷன் சொல்றாங்கன்னா அந்த நாணயத்தை மீறி நடக்கிறியே, நீ எல்லாம் என்னதான் ஜென்மமா இருப்படா? ஓகே. என்ன ஓகே? என்ன ஜென்மமா இருப்ப? நீ மனுஷனாடா? நீ மனுஷன் இல்லடா, நான் மிருகண்டா. ஏய், சோறு சாப்பிடுறிய, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறாரு அவனாச்சு? சோத்துல வேண்டா உப்பு போடுவான். நீ சோறு சாப்பிடுற முதல்ல? சோறு சாப்பிட்டு இருக்கேன். மதியம் பிரியாணி வாங்கிக்கிட்டேன். அந்த பிரியாணி வாங்கிட்டாங்க, உப்பு போட்டு சாப்பிட்டியா? உப்பு போட்டுலாம் சாப்பிடல, பிரியாணி அப்படியே தான் சாப்பிட்டேன்.
வெறும் பிரியாணி தான் சாப்பிட்டியா? கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்றான். அவனோட சூடு சொரணாச்சு இருக்குண்டா அவனுக்கு. சரி ஓகே. நன்றியை மறக்காத என்ன கோபால? சரி மறக்க மாட்டேன். நன்றியை மறக்கிறவன் மனுஷனே கிடையாது. சரி ஓகே. அதே மாதிரி துரோகத்தை மனுஷனும் மனுஷன் கிடையாது. நீ எத்தனை பேருக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சுக்கிற தெரியுமா? நான் யாருக்கிட்ட துரோகம் பண்ண? நாளை அழிஞ்சவன் பல பேர் இருக்கிறான். சரியா? நீ எத்தனை காதலை பிரிச்சு வச்சியோ அந்த காதல் பிரிச்சு வச்ச சாபம் எல்லாம் சேர்ந்துதான் உன்னை இப்ப பழி வாங்குது. சரி ஓகே. பழி வாங்கட்டும். பழி வாங்கட்டுமா? சரி இப்ப அதெல்லாம் விடு. இப்ப நமக்கு வந்து ஒரே ஒரு குறிக்கோள். பிரபா வந்து நம்மள ஸ்மால் பாஸ்ல நம்மள வச்சு நல்லா பணம் சம்பாதிச்சிட்டாரு. அது தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும். இப்ப அதுல வந்து நீ வந்து தனியா பணத்தை வாங்கிக்கணும் அப்படிதானே? நான் எதுக்கிட்ட வாங்க போறேன்? நீயும் பிரபாவம் மட்டும் தான் உழைச்சிங்க, நாங்களாம் உழைக்கலையாடா? டேய் அப்படி நான் சொல்லவே இல்லையடா. அப்படி இல்லடா, நீ எதுக்கு தனியா அவங்ககிட்ட பணம் வாங்குற? நான் எதுக்கிட்ட அவன்கிட்ட தனியா பணம் வாங்க போறேன்? எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்து வந்து நடிக்கலையா, சாரதா அம்மா வந்து ஸ்மால் பாஸ் வரலையா, இல்ல காத்து கருப்பு கலை வரலையா? எல்லாருமே வந்து எல்லாருடைய உழைப்பு தானடா அதுல இருக்குது. நீயும் பிரபாவம் மட்டும் காசு எடுத்துன்னு போனா என்னடா அது நியாயம்? நானும் அவன் எங்க எடுத்து போனோம்? இது மாதிரி வந்து பொய் பேசாத, முதல்ல பொய் பேசாத. நீ ஏன் பொய் பேசுற? நீ ஏன் பொய் பேசுற? நான் எதுக்கிட்ட பொய் பேசுறேன்? பொய் பேசாத, முதல்ல பொய் பேசுறவன் மனுஷனே கிடையாது. நீ பொய் பேசாத. சரி ஓகே. எதுக்கு அவ்வளவு பொய் பேசுற? எடுத்துக்கணும்னா எடுத்துக்கணும்னு சொல்லு, வாங்கணும்னா வாங்கணும்னு சொல்லு. ஏன் இல்லன்ற? நான் வாங்கலன்னு சொன்னேன். இப்ப வாங்கணும். எனக்கு தெரியும்டா, நீ பணத்தை வாங்கி போய் என்ன பண்ணிருக்கிறன்றது எனக்கு தெரியும். எந்தெந்த பொண்ணு கிட்ட குடுக்குறன்ற வரைக்கும் எனக்கு இருக்குது. உனக்கு பேங்க் டீடைல்ஸ் ஃபுல்லாத்தையும் நான் வாங்கி வச்சிருக்கேன். உன் ஃப்ரெண்டு ஒருத்தர் காட்டுனல்ல. சரி அடுத்து என்ன பண்ணா? ஃபைனான்ஸ் கொடுக்குற ஒருத்தர் காட்டுனல்ல. ஆமா. அவர் மூலயமா நீ என்னென்ன பணம் எடுத்துன்னு போய் யார் பிரபாவன் வந்து எத்தனை நாளைக்கு எவ்வளவு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன், அந்த லட்ச ரூபாய் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்தன்ற வரைக்கும் எனக்கு ப்ரூஃப் இருக்கு. சரி ஓகே. இவ்வளவு வேலை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற நீ. நான் எங்கடா உன்கிட்ட நடிக்க? உன்கிட்ட நடிச்சு எனக்கு என்னடா கிடைக்கு? இரு சரி இப்போ நீ பிரபாவன் என்ன பண்றதுக்கு ஐடியா பண்ணிருக்காரு சொல்லு முதல்ல. பிரபா இப்போ ஒன்னும் பண்ணல. இதான் எதுவும் பண்ணல. அவனுக்கு சூனியம் தான் வைக்கணும். வச்சியா? எத்தனை பண்ணது ஒழுங்கா செஞ்சியா? செஞ்சேன். என்ன செஞ்ச சொல்லு. இந்த குங்குமத்துல அதை சுத்தி போட்டு வந்து எலும்பிச்சம்பழத்தை வச்சு முட்டையை வச்சு சூனியம் பண்ணிட்டு இருந்தேன். நான் கொடுத்த முட்டையை எடுத்துன்னு போனேன். அவிச்ச முட்டையா அவிக்காத முட்டையா? அவிச்ச முட்டை எப்படி சூனியம் வைப்பாங்க? வைக்காத முட்டை தான்டா. தெளிவா தான் இருக்கிறான்னு பார்த்தேன். இல்ல நான் அவிக்காத முட்டையை கொடுத்தேன். ஒருவேளை நீ சாப்பிட்றதுக்காக அதை அவிச்சிட்டுன்னு பார்த்தேன். அவிக்காத முட்டையை தான் எடுத்துன்னு போனேன். சரி அப்ப நான் கொடுத்த பொம்மை எங்க? அதை விட்டுட்டு பாஜி பொம்மை எடுத்துன்னு போய்க்கிறேன். நீ புரியுதா உனக்கு? இன்னைக்கு கொடுத்த பொம்மை நான் ரூம்ல வச்சுட்டேன்டா. அதான் பார்லி பொம்மை எடுத்து போனேன். இது மாதிரி எல்லாம் மாத்தி செஞ்சா சூனியம் பலிக்காதுடா. கடவுள். சரிடா சரி இப்ப அந்த கதையை விடு. சரி விட்டு. இப்ப நீ எங்க இருக்க கரெக்டா? இப்ப கரெக்டா சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. மறைக்காதடா, உண்மையை சொல்றா. இல்ல நான் அப்புறம் கூப்பிடுறேன்.